மாநில சுயாட்சினா உயர்நாடு முக்கியம் சொல்லியிருக்காரு. திமுக யாரு? ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அடுத்த 100வது ஆண்டுலேயே திமுக ஆட்சியில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த 100 ஆண்டுகளுக்கு திமுக தேவை தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னு சொல்றாரு. 100 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருக்கும். தமிழ்நாடு இருக்குமா? வச்சிருக்கீங்களா? மாநில தன்னாட்சிங்கிறது வெற்று வார்த்தையை தவிர இந்த 75 ஆண்டுகளை நீங்க காப்பாற்றி வச்சது சொல்லுங்க. மதுக்கடையை ஒழிக்கிறதுக்கு, மதுவை ஒழிக்கிறதுக்கு ஒன்றிய அரசே மதுவை ஒழின்றீங்க. திறந்தவன் மதுக்கடையை திறந்தது யாரு? மாநில அரசா, இந்திய ஒன்றிய அரசா? மதுக்கடையை திறந்த நீ அப்புறம் சாவி அவன்கிட்ட கொடுத்துட்டியா? அவன் வந்து தான் பூட்டணுமா? இப்படி இது எப்படி கதை இது? திடீர்னு காவல்துறை மேல நம்பிக்கை வர மாட்டேது, சிபிசிடி விசாரணைங்கிறீங்க. அப்ப திருப்பி சிபிஐங்கிறீங்க. நீ தானே மாநில சுயாட்சி பேசுன, மாநில தன்னாட்சி, அப்புறம் சிபி விசாரணை. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க துப்பு இல்லை, அதுக்கு வலிமை இல்லை, அதுக்கு ஆற்றல் இல்லையா? அந்த உரிமையை கூட வச்சுக்கிற மாட்டீங்களா? கொடுக்கிற உரிமையை பெற்றுக்க நீ சாதிவாரி கணக்கு எடுக்கிற உரிமையை பெறலையா? இந்த நாடகத்தை எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன? நீங்க போடுற நாடகம் ஒரே திரைக்கதை, ஒரே வசனம், அதே மூஞ்சி. ஒண்ணு வசனத்தையாவது மாத்தி தொலைங்க, ஒண்ணு திரைக்கதையை மாத்துங்க. அவர் சொல்லும்போது திராவிட இயக்கம்னா வந்து மத்திய அரசுக்கு எதிரான அழுத்தமான குரல் கொடுக்குறது. எங்க நான் ஒவ்வொன்னா கேட்பேன், பதில் சொல்லணும். நீங்க கேட்டீங்களா? இந்தி திணிச்சது யாரு? இந்திய திணிச்சது யாரு? இந்திய ஒன்றிய அரசு, காங்கிரஸ் ஆட்சி. எதிர்த்து போராடினது நீங்க இல்ல, மாணவர்கள் மற்றும் பொதுவான மக்கள். நீங்க பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தீங்க. இந்தியை திணிச்சவனோடவே சமரசம் செஞ்சு கூட்டணி வச்சது யாரு? மிஸ்ஸாவை கொண்டு வந்து உங்களை ஒடுக்குனது யாரு? காவிரி நதிநீர் உரிமையை பறிச்சது யாரு? கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது யாரு? நீர் உரிமைகள் எல்லாம் பறி கொடுத்தது யாரு? எல்லா கல்வி பொதுப்பட்டியலிருந்து, மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல் கொண்டு போனது யாரு? மருத்துவ உரிமை தூக்கிட்டு போனது யாரு? சாலை போடுதல், பராமரித்தல், தேசிய நெடுஞ்சாலாம் தூக்கிட்டு போனது யாரு? மொத்த வரியும் வாரி சூச்சி எடுத்துட்டு போனது யாரு? இதையெல்லாம் பார்த்துக்கிட்டோம். அப்புறம் இதெல்லாம் அங்க கொடுத்துட்டு என்ன மாநில உரிமை நீங்க காப்பாற்றி வச்சிருக்க? நீ 2009 யார்கிட்டயுமே இறங்கி வர சீமான் வந்து தம்பி விஜய் கூட்டணிக்கு அழைச்சா பரிசீலிப்போ பேசணும்னு சொல்லியிருந்தீங்க. கூட்டணிக்கு அவர் அழைச்சா இல்லைங்க, அப்படி எங்க பார்த்துருக்கு? நான் யார் கூட்டணிக்கு அழைச்சி காத்துட்டு இருக்கிறவங்க இல்லைங்க. நீங்க என்ன அப்படி பேசுறீங்க? தப்புன்னு அப்படி சொல்லாதீங்க. என் கொள்கையை ஏற்று இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு தலைவர் யாரு? அவர்களே. எனக்கு தலைவன் யாரு? உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. எனக்கு ஒரு கோட்பாடு, கொள்கை, எனக்கு பாதை, பயணம், இலக்கு எல்லாம் தெளிவா இருக்கு. புரியுதா? இது என்னுடைய கோட்பாடு கிடையாது. பல ஆண்டுகளுக்கு, பல 100 ஆண்டுகளா எனது முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு, எங்களுடைய தலைவன் தூக்கி சுமந்த கனவு. நாங்கள் ஒரு லட்சியவாதிகள். இருங்க அப்பா, எனக்கு ஒரு கனவு இருக்கு. இதை ஏற்றுக்கொண்டு எவர் வரின்னு ஏற்போம். குறிப்பா இந்திய திராவிட கட்சிகள் தவிர்த்து. நாங்க உட்கார்ந்து எங்கள் தலைவர் பிரபாகரன் சொன்னது போலம்பா இவர் இருப்பாரா? எந்திரிச்சு போவாரா? கூட்டணியில் இருக்கிறவரு அதெல்லாம் யோசிக்கணும்ல. தம்பி வந்து இந்த எங்க அண்ணன் செய்யறது சரின்னு ஏற்றுக்கொண்டு வந்தால் ஏற்கிறது, இல்லைன்னா அவர் வேலையை பார்த்து போக வேண்டியதான். அம்பேத்கருக்கு மாலை போட்டு தொடங்கியிருக்காரு, அதே போல பெரியாருக்கு இந்த மாலை போட்டிருக்காரு, அதே போல விநாயகத்துக்கு வாழ்த்து கூறல, ஓணத்துக்கு வாழ்த்து கூறியிருக்காரு. இவரும் வந்து திமுக மாடல் எடுக்கிறாரு, திராவிட கொள்கையில அப்படின்னு சொல்றாங்க. யாரும் பாருங்க, யாரும் வருவாரு போவாருன்னு எதிர்பார்த்தெல்லாம் இருக்கிறது இல்ல. உங்ககிட்ட நான் கேட்கிறேன், ஒரு உடன் பிறந்த சகோதரர், நானே இந்த இடத்துக்கு வருவேன் நானே எதிர்பார்க்கல. நான் எங்க இருந்தேன்னா திராவிட அரசியல்ல, என் குடும்பம் எங்க இருந்தேன்னா இந்திய அரசியல்ல, காங்கிரஸ் அரசியல்ல. என்னை கொண்டாந்து நிறுத்தினது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது யாரும் வருவாருன்னு வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்காகவும் காத்திருப்பதில்லை. அது இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் விரலை பிடித்து கொண்டு நடந்து விடுங்கிறான். இதுதான் உலகம் முழுக்க இருக்க நீதி. இவர் வருவாருன்னு காத்திருக்கிறது இல்லை, அவர் வருவாருன்னு காத்திருக்கிறது இல்லை, நானே வருவேன் யாரும் காத்திருக்கல. அதனால தம்பி வந்து அவர் எடுத்து வைக்கிற கோட்பாடு, கொள்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்புறம் பேசணும். இன்னும் அவர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க அவரை பேசாம அவர் படத்துக்கு அவர் தானே குரல் பதிவு பண்றாரு. அவருக்காக நீங்க மற்றவங்களெல்லாம் பதிவு பண்ணுங்கன்னு சொல்றது நல்லா இல்லை. நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும், நீங்க எதுக்கு இதை போடுறாங்க. அம்பேத்கருக்கு மாலை இட்டதை வரவேற்கணும். தமிழகம் மாறணும் அப்படின்னு போராடுறீங்க. நீங்க சரி, பிஜேபி அவங்க தான் சொல்றாங்க, நீங்க தான் சொல்றீங்க. ஒருவேளை விஜய் அரசியல் சொல்லும்போது திராவிட சித்தாந்தத்தோடு வந்தார் அப்படின்னாங்க, ஒரு அரசியல்ல சூழ்நிலை நீங்க யூகத்திலே கேட்க வந்தாருன்னா பொண்ணு. என் தம்பி வந்து சொல்லட்டும், நான் தமிழ் தேசிய தத்துவத்தில் இருக்கேன். உங்களுக்கு நீங்க வியப்பா இருக்கு. இந்த நாடே ஏன் நாடு, இந்திய நாடே, பாரத நாடே, பைந்தமிழன் இந்திய நாடே ஏன் நாடு. இதை நான் சொன்னா கூட நீங்க வெறுக்கலாம்.
ஆனால் அம்பேத்கரே சொல்றார், இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் அவர்கள் தான். இன்னும் பல பேர் தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த இனக்கூட்டம் தமிழர்கள்ன்றான். அப்போ இந்த நாடு தமிழ்நாடு, இங்கு வாழுகிற மக்களினுடைய மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, அவருடைய பாட்டு, இசை, கூத்து, நடனம், இது அவன் வந்த பெண்ணிய உரிமை, அவர்களுக்கு என்ன பொருளாதார வளர்ச்சி, தொழில் கட்டமைப்பு, இதெல்லாம் இருக்குல்ல. தொன்று தொட்ட வேளாண்மை, நீர்வள பாதுகாப்பு, கடல் வளம், காட்டு வளம், நிலவளம், மலை வளம், மணல் வளம், இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரசியல் இருக்கு. இந்த தேசம் தமிழ் தேசம், இங்க இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் இதானே இருந்திருக்கணும். நீ இல்லாத இந்தியத்தை பிடிச்சிட்டு வர்ற, இல்லாத திராவிடத்தை பிடிச்சிட்டு வர்ற. இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிக்க முதல்வர் அவர்கள், அமெரிக்காவில் போய் திராவிடம் பேசலையே. திரண்டு இருக்கிற திராவிடர்களை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியின் வார்த்தையை பதிவு பண்ணல. ஏன் பதிவு பண்ணல சொல்லுங்க? தமிழ் மக்களை எல்லாம் பார்க்கும்போது சாதி மதங்களை கடந்து நம்மளை ஒன்றிணைக்கிற வலிமை தமிழுக்குத்தான் உண்டு என்று ஏன் பேச வேண்டிய அவசியம் வருது? தமிழர்களை எல்லாம் ஒட்டுமொத்தம் ஏன் திராவிடர்களை, திரண்டு இருக்க திராவிடர்களை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சின்னு ஏன் சொல்ல முடியல? அப்போ இல்ல, திராவிட அவன் மொழி எது, அவன் நிலப்பரப்புது. சொல்லுங்க, எது எது உன் மொழி, எது உன் நிலப்பரப்பது? இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததா, உருவாக்கப்பட்டதா? 2500 ஆண்டுக்கு மூத்த ஒரு நாகரிகத்தை நீ தோண்டி எடுக்கிற கீழடியில, அது என்னுடைய நாகரிகம். ஆனா நீ இந்திய பண்பாடுங்கிற, திராவிட நாகரிகங்கிற ஒரு சொல்லை கூட எனக்கு விட்டு தர முடியலடா உன்னால. அவ்வளவு பயம் இருக்குல்ல. எனது தமிழர் நாகரிகம் சொன்னா தமிழர் நிமிர்வான், என்னுடைய தொன்மம் வெளிப்படும். எந்த அடையாளத்தை எனக்கு இல்லாம அழிக்கிறத தவிர ஏன் இன்னைக்கு ரெட்டமலை சீனிவாசனுக்கு நீங்க எல்லாம் பெறுவாரியா இதே மாதிரி பேசல? ரெட்டமலை சீனிவாசனுக்கு மரியாதை செலுத்தல, சமூக நீதி, விளிம்புநிலை மக்களின் உரிமை அதெல்லாம் பாதுகாக்கப்படாதா? அதுக்காக நின்றவனுக்கு நீங்க ஏன் கொண்டாடல? சொல்லுங்க, அந்த வழி யாரா சுமந்திருக்கலாம்? அவர் அளவுக்கு 400 பேர் படிக்கிற பள்ளிக்கூடத்துல நான் ஒருத்தன் தான்டா பாரு, என் பூரார ஐயன்டா. எல்லாரும் திடல்ல கால்பந்து விளையாடுவான். எனக்கு விளையாடணும்னு பேராசையா இருக்கும், அவ்வளவு ஆர்வமா இருக்கும். ஓரமா ஒரு ஓரத்தில் நின்று பார்த்து அழுதுகிட்டே இருந்தேன். அந்த அன்னைக்கு இருந்த ரெட்டமலை சீனிவாசன் மாணவனா இருந்த அவர் மனநிலைக்குள்ள போய் பாருங்க எல்லாரும். அப்ப தெரியும் அந்த வழியை சுமந்து நின்றவனுக்கு அந்த வழியை கடத்தி இன்னொரு தலைமுறைக்கு அதுல இருந்து மீட்கணும், காக்கணும்ங்கிற எண்ணமே வரல. பெரியாருக்கு மாலை போட்டாவே சமூக சீர்திருத்தம் வந்துருதா? அதுல விளிம்புநிலை மக்களின் உரிமைக்கு நிக்கிற அப்படி வந்துருதா? என்ன அப்ப அப்படி வந்துருதா? இப்ப எங்க அரசியல் எடுபடுதா இல்லையா? எடுபடுதா இல்லையா? ஜெயலலிதாலும் தினம் பெரியார் பெரியார்னு பேசிட்டு தான் இருந்தாங்களே. வழிகாட்டின்னு இன்னைக்கும் சொல்றேன் வழிகாட்டி. பெரியாரை இங்க பாருங்க, பெரியாரை தமிழ் தேசியத்தின் எதிரியா நாங்க பார்க்கல, ஆனால் தமிழ் தேசியத்தின் தலைவராக ஏற்கல. இது எங்க கோட்பாடு. பெரியாரும் செய்தார். எப்படி சொல்லணும் நீங்க? சாதிய ஒழிப்புக்கு, பெண்ணிய உரிமைக்கு, இந்த தீண்டாமை கொடுமைக்கு, மூட பழக்கங்கள் ஒழிப்பிற்கு பெரியாரும் போராடினார். நாங்க ஏற்கிறோம், எதிர்க்கல. பெரியார் தான் போராடினார், அதை ஏற்கல, எதிர்க்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப எங்க பாட்டை பாட்டில் பல்லாங்குழி ஆடிட்டு கோழி குண்டு அடிச்சுட்டு இருந்தாங்களா? அப்போ என்ன பண்ணா? என்னதான்டா எங்களுக்கு தருவீங்க? வீரன்னா மராட்டிய மன்னன் சிவாஜி தான், பெண்ணுன்னா சான்சி ராணி தான். எங்க பாட்டி வேலுநாச்சியார் என்ன பண்ணா? அடுக்கு பாடல சட்டி பானை விளக்கிட்டு இருந்தாலா? எங்க பாட்டெல்லாம் வழக்கமா குச்சி வச்சு ஒட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தானா? வாழு மேலு வச்சு நாங்க வீர போர் புரியலையா? 8 நாள் சண்டை போட்ட சிவாஜியை பத்தி பேசுற, 8 மாசம் சண்டை போட்ட என் பாட்டன் மருதுவண்டியை பத்தி பேச மாட்டேங்கிற, வரலாற்றுல வல்லபாய் பட்டையில வைக்கிற என் பாட்டன் வாவுசி வைக்க மாட்டேங்கிற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் விளையாட்டு பண்றீங்க. நீங்க பெரியார் தான் அப்படின்னா எங்க முன்னோர்கள் பண்ணல. சாதி ஒழிப்புக்கு வள்ளுவனை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், அது தாண்டி தத்துவம் சொல்லு. பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்பு, அதை தாண்டி பொது உடைமை தத்துவம் சொல்லு. யாரு பாடல? எங்கல்ல எவன் போராடல? அந்த பெருமை எனக்கு வரவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்படி எங்க முன்னோர்களை சாதியை வளர்க்கணும், ஆமா சாதி வேணும் அப்படி பேசினாங்களா? சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதை எட்டவன், சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும் சொன்னது நான் இல்ல, தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர். அவரை நீ என்ன கொண்டு நிறுத்தின? சாதிய குறியீடா நிறுத்தின. வைத்தியநாதையர் கோயிலுடைய போராட்டம் இருக்கும்போது எல்லா பயிலும் எதிர்த்தீங்க. ஐயரை நீங்க கூட்டிட்டு போங்க, நான் இருக்கேன்னு சொன்ன ஒரே சிங்கம் எங்க தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் தான். வரலாறு இருக்குல்ல? பொய் பேசுறேனா? உழைக்கிற கை உயர்ந்தது, உண்கிற கை உயர்ந்தது, உழைக்கிற கை தாழ்ந்ததுங்கிற எண்ணம் எவருக்கு இருக்கக்கூடாது. இறைவனுக்கு முன்பு 2 கரமும் இணைத்தே வணங்குகிறோம். அதனால எல்லாம் சமம்ங்கிற எண்ணம் மக்களுக்கு வர வேணும்னு பேசுனது அவர் தான்.
நீ எங்களை கொண்டு சாதி சிம்முளுக்களை அடைச்சு தேவரெல்லாம் சேர்ந்து நீங்க நம்ம சாதிக்கு இது தலைமையேற்க வரணும் நம்ம சாதிக்குன்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? டே நான் கடல்ற என்னை கொண்டு குளம் குட்டை மாதிரி அடைக்க பாக்குறாங்க பேசினவர் அவர் தான். மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக நிர்வாகிகள் இதுவே முடியல. நீங்க சொல்லுங்க உங்க மதுவை ஒழிப்போம். இப்போ இலங்கையில ஈழத்துல எங்களை பெரும்போர் நடத்தி எங்க இனத்தை அழிச்சு ஒழிச்சிட்டான். ஐநா என்ன தெரியுமா தீர்ப்பு கொடுத்துச்சு? இலங்கையை விசாரிச்சு ஒரு முடிவு எடுத்துக்கல. இலங்கையை விசாரிச்சு அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துக்கலாம்ங்குது. எப்படிப்பட்ட தீர்ப்பு? எவன் கொலகாரனும் நீயே விசாரிச்சு ஒரு தண்டனை கொடுத்துக்கப்பா, ஒரு தீர்ப்பை கொடுத்துக்கப்பா. இந்த பஞ்சாயத்து எப்படி இருக்கு? எப்படி இருக்கு சொல்லுங்க? நல்லா இருக்கா? இல்ல இல்ல, அந்த பஞ்சாயத்து தான் இது. யாரு யாரு திருடங்கையில சாவியை கொடுத்தா அப்படி இருக்கும்? எப்ப காய்ச்சி விற்கிற ஆலை முதலாளிகளை கூட அதுக்கு சரியான ஆள் ஐயா ஜெகத்ரட்சன், எங்க ஐயா டிஆர் பாலன் தான். 2 பேரும் போய் பங்கேற்றா சரியா இருக்கு. மது ஒழிப்பை பத்தி பேச போய் போய் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? மதுவை ஒழிக்கணும்னு பேசுவீங்களா? திரும்ப ஆட்சியில் பங்குன்னு உறுதியா இருக்காரு. நீங்களும் வேண்டுகோள் வச்சீங்க அண்ணனுக்கு இதை 26 தேர்தல் வரை இதை கடைபிடிக்கணும்னு சொன்னீங்க. இப்ப சிஎம் பார்த்து வந்தவரை அவர் இதுல இருந்து பின்வாங்கிட்டாருன்னு சொல்லி அரசியல் நோக்கம் சொல்றாங்க. உங்களோட கருத்து உங்க வேண்டுகோள் அதாவது இல்ல 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 நீங்க இப்படிதான் பாக்கணும். எங்க அண்ணனுடைய கருத்துன்னு விடுங்க, தம்பி அவருடைய தம்பி என்னோட கருத்துன்னு வைங்க. கூட்ட ஆட்சியில நீங்க பங்கு தர மாட்டீங்கன்னு பேசுறேன். நீ பெரிய ஆண்மகன் தானே, சிங்கம் தானே, பெரிய கொம்பு தானே, தனிச்சு நில்லு. ஏன் ஓட்டை வாங்கிடுவ? விடுதலை சிறுத்தைகள் ஓட்ட, மதிமுக ஓட்டை வாங்கிடுவ, கம்யூனிஸ்ட் ஓட்டை வாங்கிடுவ, இஸ்லாமிய அமைப்புகளுடைய வாக்கை வாங்கிடுவ. எல்லாரும் வாக்களை வென்று அதிகாரத்துக்கு வந்த பிறகு இல்ல நான் தான் ஆளுவேன். இதான்டா சனாதனம். இதான் கொடிய சனாதனம். இதுதான் எல்லாருடைய வாக்கை, எல்லா மக்களுடைய வாக்கையும் பெற்று நானும் என் குடும்பம் தான் அதிகாரத்தில் இருப்பேன். நான் நினைக்கிறதா ஆட்சி, என் கட்சி தான் ஆட்சி, ஒற்றை கட்சி ஆட்சி அப்படிங்கிறது தான் ஒற்றை கட்சி அதிகாரம்ங்கிறதா கொடிய சனாதனம். இதை விட எங்க சனாதனம் இருக்குது? இத்தனை கோடி மக்கள் நிறைஞ்சிருக்கிற தமிழ் மக்கள்கிட்ட இல்லாத ஒரு துணை முதல்வர் மறுபடியும் உங்க வீட்டில் தான் இருப்பாரா? சொல்லுங்க. எங்கள ஒருத்தன் கூட வாடா டிப்டி சீஃப் மினிஸ்டர் தகுதியெல்லாம் போச்சு இந்த நாட்டில். நீ சமூக நீதி பேசுவ, சனாதன ஒழிப்பு பேசுவ, கொடிய சனாதனம் இதுதான். உங்க அப்பா இருந்தாரு, நீங்க வந்தீங்க, இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க மகா வர்றான். இதுல பல பேர் இன்ப நிதியை முதலமைச்சராக்க துடிச்சுக்கிட்டு இருக்கான். எங்களை கொத்தடிமைன்னு கூட சொல்லுங்க அப்படிங்கிறான். அவருக்கு விருது அவருக்கெல்லாம். இது ஒரு புதுசு இல்லை, கொஞ்சம் தாமதமா வருது. புலி வருதுங்கிற கதை தான். வருது, அவர் தான் வர்றாரு, இருக்க போறாரு, எல்லாருக்கும் தெரிஞ்சதானே. விட்டு தொலைங்க. வந்தவொடனே நீ என்ன பண்ணும்? இந்த ஆசிரியர்கள் 40,000 பேர் தேர்வு எழுதிட்டு காத்திருக்காங்க, அவனுக்கு வேலை வந்துடும். அந்த துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டத்தை நிறுத்துருவாங்க, தனியார் கொடுக்கறது நின்றும். எல்லாமே ஒரு நொடியில மாறிட போகுது. இன்னொரு நாள் கார் ரேஸ் விடுவாரு. அது ஆட்சியாளர்கள் தான் முடிவு செய்யணும். இப்ப நாங்க மாசத்தும் சேகவார இருகையும் உயர்த்தியிருக்கோம். ஒன்று கருவிக்கானது, ஒன்று கருத்தியலுக்கானது. ஒன்று அறிவு ஆயுதம், இன்னொன்று அழித்தொழிக்க ஆயுதம். இதில் எந்த கையை இறக்குறது, எந்த கையை தூக்குறதுங்கிறத நீங்க தான் பெருமக்களை முடிவு செய்ய வேண்டும். ஏன்னா நான் எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எதிரி தான் முடிவு எடுக்கிறான். நான் மரம் அமைதியாத்தான் இருக்க நினைக்குது, ஆனா காற்று அதை எப்படி இருக்க விடுவதில்லை. நீ ஒழுங்கா இருந்தீங்கன்னா நான் அசையாம இருப்பேன். நீ எப்படி வேகமா அடிக்கிறீங்களோ அப்படி ஆடுவேன். அந்த ஆட்டத்தை நீங்க தான் பார்த்து ஆடுவேன். தொடங்கியதுல இருந்து இதுவரை சந்தித்த பல தேர்தலில் நீங்க தனிச்சையா போட்டிட்டு இருக்கீங்க. இந்த தேர்தல் இது வருகின்ற 26 தேர்தலையும் கூட்டணி அமைச்சு போட்டியிடாங்கன்னா இத்தனை கால ஆண்டுகள் அவங்க பின்னாடி வர தொண்டர்களோட உழைப்பு வீணா போயிருங்கிற ஒரு இது போட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட தொண்டர்கள் எங்ககிட்ட இல்லையே, எங்ககிட்ட இல்ல. எடப்பாடி பண்ணது அதிமுகவோட சீமான் 2024 கூட்டணி வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க. ஒத்த கருத்துடைய கட்சிகள் வந்துச்சுன்னா நாங்க தைரியமா அப்படின்றாங்க. அதே திமுக என்ன சொல்றாங்க, 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வரலாறு காணாத அளவுக்கு நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அதிமுக பிளவுபட்டிருக்கு. இப்ப விஜய் களத்துல வராரு. இப்ப சீமான் தொடர்ச்சியா தனிச்சே போட்டு இருக்காரு. பெரிய 2026 தேர்தல்ல எப்படி சிதறி கிடக்கிறது ஆளுங்கட்சி பலமா இருக்கும். அப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது விமர்சனங்கள் தானே, விமர்சகர்கள் தானே, அதை போய் பொருட்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் விமர்சிச்சுட்டு தான் இருப்பாங்க. விமர்சனங்களை கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
ஒன்றிய அரசுன்னு தானே தம்பி சொல்ல முடியும். இந்தியா தட் இஸ் பாரத் சேல் பி அன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். யார்? அரசியலமைப்பு சட்டம். ஆல் இந்தியா ரேடியோ தானே, இந்திய ரேடியோ இல்லை. மாநிலங்கள் அவை தான் அது. எது? மாநிலங்கள் அவை தான் அது. அது ராஜ்யசபா மெம்பர்னு வைக்கிறேன்னு, அது மாநிலங்கள் அவை தான். இந்தியா பல தேசங்களின் ஐக்கியம், ஒன்றியம். அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது யுனைடெட் கிங்டம், அது ஐரோப்பிய யூனியன். அது மாதிரி இது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. அவ்வளவுதான். அந்த ஸ்டேட்டை விட்டுட்டு யூனியன் வச்சுட்டான். இதுல போய் குழப்பிக்காதீங்க. ஒன்றிய அரசுன்னு தான் சொல்ல முடியும். அதுக்காக எங்களுக்கு இந்த நாட்டு பற்றுல எல்லாம் பேசக்கூடாது. நாடு என்னது? செக்கிழுத்தவன் பேரன், தூக்குலதவன் பேரங்க நாங்க. நீ எனக்கு நாட்டு பற்றையெல்லாம் கற்பிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. புரியுதா? விடுதலை போராட்டம்னா என்னன்னே தெரியாம நீங்க விலகி நின்ன வேடிக்கை பார்த்த பயில்கள்லாம் இன்னைக்கு எங்களுக்கு நாட்டுப்பற்று அப்படின்னா, நீ பாரத மாதாக்கு ஜெயின்னா நாங்க மயங்கிடுவோம், நம்பிடுவோம். நீ பெரிய தேசப்பற்றாளன். ஒரு விடுதலை போராட்டத்தில் நீ பங்கேற்ற ஒரு போராட்டம் சொல்லுங்கிற, நீ சொல்ல மாட்டேங்கிற. நீ எனக்கு நாட்டுப்பற்ற போதிப்ப. என்ன என்ன இருங்க தம்பி, நீங்க இந்த கேட்டீங்கள தம்பி, இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் எல்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல இருக்கான். ஒரு போராட்டம் கூட போராடாதவன் பாராளுமன்றத்தில் இருக்கான், பதவியில் இருக்கான், பாரதிய ஜனதால இருக்கான். இதான் போராட்ட வரலாறு. சந்தேகம் இருக்கா? இல்ல தெளிவாயிட்டியல்ல விடு. திமுக பரவல மாநாட்டில் துரைமுருகன் திமுக இடுப்புல இருந்த துண்டை தோல்ல போட்டா கீழே அம்மனமா இருந்தமா கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த துண்டை அப்படியே வச்சுட்டு தோல்ல ஒரு துண்டு போடணும். அப்படின்னா நாங்க என்ன அம்மனமா கோமணம்ல அப்படி கோமணம் கட்டாம அம்மனமா தெரிஞ்சோமா? இதெல்லாம் அசிங்கப்படுத்துறதா இல்லையா? பெரியார் அவர் சொல்றாரு ஒருத்தர், RS பாரதி என்கிட்ட, சீமா பாட்டிக்கெல்லாம் நாங்க தான் ரவுக்க போட்டோம்னு. என் பாட்டிக்கு போட்டீங்க, கருணாநிதி அம்மாவுக்கு போடல. ஏன்? இதெல்லாம் கொழுப்பான பேச்சு இல்ல. ஒரு பெரிய மனுஷன் பேசுறதா? சீமா பாட்டிக்கே திராவிட இயக்கம் நாங்க தான் ரவுக்க போட்டு விட்டோம். யோ, உன் கட்சி தலைவருடைய அம்மாவே சும்மா நிக்குதப்பா, அதுக்கு ஒரு ரவுக்கையை போட்டு விட்டுவாப்பா. இங்க பாருங்க, அது ஒரு காலம். நீங்க பேசுனது இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம். அது வார்த்தை ஒவ்வொன்றும் தோட்டா மாதிரி பாயும். சும்மா அப்படி போயிட்டு கூடாது. என்ன விடுங்க, எங்க தங்கச்சி தம்பிகள்கிட்ட பேசி தப்பிக்க சொல்லுங்க பாப்பா. உங்களை முழுக்க அரசியல் பொருத்தப்பட்ட எழுச்சி மிக்க இளைஞர்களின் படம் இது. சும்மா ஏதாவது வாய்க்கு வந்தது போயிட்டு அப்படி தெரிய முடியாது. இங்க ஒழுங்கா பாடம் நடத்தணும், கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இங்க பாடம் ஒழுங்கா நடத்தணும். நான் எதிர்த்து மோதி வீழ்த்துற அளவுக்கு இங்க ஒருத்தரும் தலைவர் இல்லை. அதனால அதை விடுங்க. என் தத்துவம் தான் தலைமை இருக்கும். நாங்கள் எடுத்து வைக்கிற கொள்கை. நீங்கள் இந்த வாட்டி 26 தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ளும் போது நாங்கள் எப்படி ஆட்சி செய்வோம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதை பாருங்க. அது இந்தியாவில் வேற எந்த அரசியல் கட்சி தான் செய்தான்னு பாருங்க. அதுக்கப்புறம் 2003 டாஸ்மாக் மதுபான விற்பனை 3 கோடிக்கு வியாபாரம் ஆயிருக்கு. இப்ப 2023 52 கோடிக்கு வியாபாரம் ஆயிருக்கு. இந்த இது இருக்க சூழ்நிலை இளைய சமுதாயத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்லா குடிங்க, நல்லா குடிச்சு நாட்டை வளங்க, இது பண்ணுங்க. வேற நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? படிப்பகங்களை திறந்தவனை மறந்துட்டு குடிப்பவங்களை திறந்தவனை கொண்டாடிட்டு இதெல்லாம் இந்த 70 ஆண்டுகால 75 ஆண்டுகால பவள விழாவில் வருதா? இந்த சாதனை எல்லாம் நீங்க தான் கேட்கணும். நீங்க எதுக்கு எனக்கு ஆட்சியில பங்கு உனக்கு எதிர்பார்க்கல? அப்ப 18 ஆண்டுகள் இந்திய ஒன்றிய அரசுல பங்கு எதுக்கு வைத்தீங்க? நீங்க கூட்டணி தானே வச்சு காங்கிரஸோட. அப்பயும் அந்த அமைச்சரவையில் எதுக்கு பங்கு கேட்டி வாங்கினீங்க? எதுக்கு வாங்கினீங்க? காங்கிரஸ் ஆட்சியில பங்கு, ஐக்கிய குஜராத் ஆட்சியில பங்கு, தேவேகவுட ஆட்சியில பங்கு, BP சிங் ஆட்சியில பங்கு, வாஜ்பாய் ஆட்சியில பங்கு. அப்படின்னா சரி பெருமக்களே, நீங்க ஆட்சியில யாருக்கும் அதிகாரத்துல பங்கு தர வேண்டாம். தராத. நீ சரியான சிங்காதி சிங்கம் தனிச்சு நின்று வெல்லு. இந்த அவர் சொல்றாருல 100 ஆண்டு வரும், 24 200 ஆண்டு அடிப்போம். நீங்க என்ன சொன்னீங்க? 200 அதான் முதல்வருக்கு நீங்க சொல்லுங்க. அவர் கேட்கிறாருங்க, தனிச்சு நின்று வெல்லுங்க.
வெல்லுங்களேன். ஆனா இப்ப 2026 தேர்தலா இருக்கட்டும், தனிச்சு நின்று வெல்லுங்க. 75 ஆண்டுகால சாதனையை சொல்லுங்க. உள்ளாட்சி தேர்தலா வரப்போற உள்ளாட்சி தேர்தலா கூட அதுக்கப்புறம் 2026 தேர்தலா இருக்கட்டும், சீமானோட கொள்கையை ஏற்று அவர் தலைமையை ஏற்று எந்த கட்சியும் வரலனாலும் தலிச்சு தான் போட்டினே எடுத்துக்கலாம். எந்த கட்சியும் வந்தாலும் வரல, வரல. நாங்கள் என்ன, நான் சொல்லிட்டேன், திராவிடம் இந்தி அதோட உடன்பாடு இல்லை. தேர்தல் இந்த கோட்பாட்டுக்கு மாற்றாதான் நாங்கள் இந்த கட்சியை உருவாக்கணும். நாங்கள் திராவிடரும் இல்லை, இந்தியரும் இல்லை, தமிழர்கள். எங்களுக்கு சாதிய மத அடையாளங்கள் அல்ல. எங்களுக்கு நாங்கள் தமிழர், தமிழ் தேசியர் என்பதுதான் எங்களுக்கு அடையாளம். எதில் இந்த கருத்தியல்ல உறுதியா நின்று நான் தனிச்சு தான் போட்டிடுவேன். என்னால எல்லாருக்கும் பாதிப்புன்னு இருந்தீங்க, இப்ப திடீர்னு பாதிப்புங்கிறீங்க. எனக்கு நல்லா இருக்கு, எந்த பாதிப்பும் கிடையாது. வேற ஏதாவது அதுல அதை ஆட்சியில் இருக்கிறவங்க சொல்லணும். நான் கூட திரும்ப திரும்ப சொன்னேன், நீங்க ஏன் கோயில் கோயிலா போய் கும்பிட்டுக்கிட்டீங்க? உங்க கணவரை முதலமைச்சராக்குனதே நான் தானே. 63 இடத்தை தீர்மானிச்சது நாங்க. அவங்க வென்ற 34 இடத்துல அவங்க 1100, 500, அங்க 15,000, 18,000, 22,000 வாக்குகளை வச்சிருக்கேன். நான் கெஞ்சி சொன்னேன். அது கேட்க வேண்டியவர் கேட்கல. அதனால இன்னைக்கு சிக்கல். திருப்பி இந்த 26 ஆட்டத்துல அப்புறம் பார்ப்போம்.